ஆக்சுவலாக இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மல்லிப்பட்டினத்தில் இருக்க ஹார்பாருக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு லைட்டாக மழை பெஞ்சிச்சு. சரி சும்மா வீட்டில் இருக்கமே, இன்றைக்கி வந்து நம்ம எதுவுமே பண்ணலை, கடையும் போடல, எந்த பிஸ்னஸ் எதுவுமே பண்ணலை. இன்றைக்கி வந்து நமக்கு ஹாலிடே மாதிரி நம்ம விட்டாச்சு. அதனால் சும்மா மல்லிப்பட்டினம் ஹார்பாருக்கு வந்திருக்கோம். லைட்டாக மழை பெஞ்சனால அப்படியே ஹார்பார் வந்து பார்ப்பமேன்னு வந்தோம். இங்கே பாருங்களேன், வேறு லெவலில் இருக்கா, சன் செட் ஆகிட்டுருக்கு, அப்படியே வேறு லெவலில் இருக்குது மல்லிப்பட்டினம் ஹார்பார். நான் என் தம்பி வந்திருக்கோம். மூஞ்சி பத்தாத விலாகில் மூஞ்சி பற்றக்கூடாது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்துச்சுன்னா மூஞ்சில் குத்தப்படும். இங்கே வந்து புதுசாக ஏதோ பெரிய போட்டு ஒன்று வந்திருக்கு, MSV Sea Prince அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். இந்த ஹார்பர் பற்றி என்ன சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரில. விலாக் எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், ஆனால் என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரில. அதாவது என் தம்பி என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா, அங்கே சன்செட் ஆகிக்கிட்டு இருக்கிறத வந்துட்டு இவர் வந்து சன்செட் பண்ணுறாரு. சன்செட்டை வந்து ஃபோட்டோகிராஃபர் மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறாப்புல. வேறு லெவலில் இருக்குது. அப்படியே எடுங்க, அப்படின்னு இல்லைங்க. ஓகேங்க பாருங்க. இப்போ அவர் எடுக்கிறத விட நம்ம வீடியோகிராஃபியில் வந்து நல்லா பர்ஃபெக்டாக விழுவுது பாருங்களேன். அந்த வீடியோவில் வச்சு ஃபோனில் காமிங்க அப்படியே. ஓகே. இவருக்கு வந்து இதெல்லாம் வந்து பிடிக்கும். அதனால் இதெல்லாம் ஃபோட்டோ எடுக்க வராரு. இங்கே நம்மள்ட்ட வந்து ஏதாவது வசூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை குத்தகைக்கு எடுத்தவங்க வராப்புல. வந்தோடனே இப்போ பாருங்கள், வந்தோடனே தம்பி நீயா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இதான் பண்ணிகிட்டு இருக்காப்புல. அண்ணா ஹாய் சொல்லுங்கள். அண்ணா சொல்லுங்கள், நம்ம மல்லிப்பட்டினம் ஹார்பரில் இவ்வளோ பெரிய போட்டு கிடக்கு, இது என்ன மாதிரியான போட்டு, இது எதுக்கு வந்திருக்கு? அது வந்து அகலப்பாதை திட்டம்னு சொல்லி பெரிய கல் வந்து ராமேஸ்வரத்துலேருந்து பாம்பன்லேருந்து அப்படியே தூத்துக்குடியிலேருந்து பெரிய கல் அடுக்கிக்கிட்டு வராங்க. அது வந்து நம்ம மீன்பிடி அங்கெல்லாம் வந்து அதை மீறி போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த எல்லை வரையும் தான் நம்ம மீன் பிடிக்கணும் இந்த துறைமுகத்தில் அப்படின்னு சொல்லி அது எல்லை இது கவர்மெண்ட்டு வச்சுக்கிட்டு வருது. அதனால் வந்து அந்த எல்லை வரையும் நம்ம மீன் பிடிக்க போக வேண்டும். தமிழ்நாடு அரசு அதை வந்து சேர்ந்து இந்த மத்திய கவர்மெண்ட்டு தமிழ்நாடு அரசு இது செஞ்சு கொண்டு இருக்காங்க. இந்த துறைமுகத்தில் வந்து அந்த எல்லை வரை தான் நீங்கள் மீன் பிடிக்க வேண்டும் அப்படின்னு கவர்மெண்ட் உத்தரவிட்டுது. அது சரி. இப்போ எல்லைக்கல் வைக்கிறதுக்கு தான் இந்த போட்டு வந்து, இது வந்து கவர்மெண்ட் போட்டா? கவர்மெண்ட் போட்டு இல்லை, இது வாடகை லீஸுக்கு எடுத்திருக்காங்க. வாடகை எடுத்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி அந்த ஆள் கொண்டு இருக்கிற அந்த எல்லை கல்லையெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல வந்து இது பண்ணுவாங்க. அதை ஏற்றிட்டு வந்து லாரியில் ஏற்றி வந்து இதில் போட்டில் அனுப்பிவிடுவாங்க. அனுப்பி அந்த எல்லை இதையும் வச்சுக்கிட்டே போவாங்க. அதுலேயும் மீன்பிடி இது வந்து குஞ்சு பிரிக்கி இதெல்லாம் இது பண்ணுவாங்க. சரிண்ணா. ஓகேண்ணா. அண்ணன் வந்து ஒரு முக்கியமான ஆள் மல்லிப்பட்டினம் ஹார்பரில், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கேன். அண்ணனுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. மல்லிப்பட்டினம் துறைமுகத்தில் பிசினஸ் டிபார்ட்மெண்ட்டு வண்டி உள்ள வரதுக்குள்ள வாகன ரசீது வசூல் பண்ணுவார். ஆமாம் அண்ணா, அதுதான், வேறு யாரும் இல்லை, நல்லா தான் இருக்குது. நம்ம தெரிஞ்ச பசங்க தான் அவங்களுக்கு. அதில் கயிறு இருக்குல்ல, அந்த கட்டையில் வச்சு அந்த கயிறு பிடிச்சி அப்படி. தம்பி நான் போயிட்டு வரவா? வாங்கண்ணா. சரி, ரொம்ப நன்றிண்ணா. எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். நான் வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த பெரிய போட்டில் வந்து போய் பார்க்க போகிறோம் உள்ள. இப்போ தான் நான் இவ்வளோ பெரிய போட்டில் ஃபஸ்ட் டைம் போக போகிறேன். அதை வந்து ஏறி பார்க்க போகிறேன். கேமராமேன் நீங்களும் வாங்க. பயமாக இருக்குல்ல? வா, ஒன்றும் இல்லை, நல்லா ஜாலியாக இருக்குது, சூப்பராக இருக்குது உள்ள. வா, கை கொடுக்கவா? இதில் கால் வச்சு அப்படியே மேலே ஏறிடு. இதை பிடிங்க, நான் அப்படியே டெஃபினேஷன் கொடுக்குறேன். தள்ளுதுன்னா அதாவது என்ன அப்படின்னா, கப்பல் ஆடுது, வேறு ஒன்றும் இல்லை. அதனால நான் வந்து தண்ணி அடிச்சு நினச்சிங்கன்னா, இந்த கப்பலில் இருக்குது பார்த்தீங்களா, இதை காமிங்களா கேமராமேன், அப்படியே க்ளோஸ்அப்பில் காமிங்க. இந்த பெரிய பெரிய கல் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே இங்கிட்டு வாங்க, அப்படியே போய்கிட்டே பேசினா நல்லா ஜாலியாக இருக்கும். இப்போ இந்த பெரிய பெரிய கல்லெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்த பெரிய பெரிய கல்லெல்லாம் வந்துட்டு பின்னாடி கிரேன் மாதிரி ஒன்று இருக்குது, அதை வச்சு தூக்கி கடலில் வந்து ஒன்றா அப்படியே அடுக்கி, இது வந்து கவர்மெண்ட் மூலியமாக வந்து ஒரு எல்லை கோடு வந்து ரெடி பண்ணுறாங்களாம். அதை தாண்டி வந்து யாரும் போய் ஃபிஷர்மேன்லாம் வந்து மீன் பிடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இன்னொரு கப்பல் கிடக்கு. அந்த கப்பலில் வந்து ஃபுல்லாகவே வந்து லோடு இருக்குது. இந்த கப்பலில் ஃபுல்லாக லோடு இருக்குது. நமக்கு வந்து இப்போ பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி ஆடுது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்துட்டு நம்ம என்னென்னா, இவங்கெல்லாம் வந்து கடலூர்லேருந்து வந்திருக்காங்க. இப்போ நம்ம வந்துட்டு அந்த இன்ஜின் ரூம் தானே அது. இப்போ நம்ம வந்து இன்ஜின் ரூமுக்கு போகிறதுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கோம்.
ஜாக் ஸ்பேரோ. கேப்டன் ஜாக் ஸ்பேரோவா? கேப்டன் யாருண்ணே? இவர் தான் நம்ம கப்பலோட கேப்டன். ஆனால் அவங்க பேர் கந்தசாமி. கந்தசாமி. நீங்கள் எந்த ஊர்னா? கடலூர் தானா? கப்பலோட ஓனர் வந்துட்டு வருவாங்களா கப்பல்லே? இல்லை இல்லை இல்லை, அது ஊரில் இருக்காங்க. அவங்க ஊரில் இருக்காங்க. உள்ள போய் பார்க்கலாமாண்ணா? பர்மிஷன் கேட்டுட்டு தான் போகிறேன். இருப்பார் போட்டோவில், அவர் தான் ஓனர். எங்கே? ஏற்ற மாதிரி இருக்கு போட்டோ. அங்கே அவர் எப்போ இடையில இறந்து. நான் உள்ளே இருட்டாக இருக்கும், அதனால் ஃப்ளாஷ் போட்டுருக்கேன். இதுதான் வந்து இது வெளிச்சமாக இருக்கா? லைட் இருக்காண்ணா? ரொம்ப நல்ல மனசுக்காரங்க. பவர் கம்மியாக இருக்கு. இல்லை வரும். இங்கே உள்ள லைட் மட்டும் தான் எரிஞ்சிட்டு இருக்கு. பரவாயில்ல, இருக்கட்டும்ண்ணா. பிளாக் எடுக்கும்போது சில அன்வான்ட் கால்லாம் வரும், அதெல்லாம் நீங்கள் எடுக்க வேணாம். எனக்கும் வருது, அதை வந்து கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நான் இப்படி லைட் பிடிச்சிக்கிறேன், வெளிச்சமாக இருக்கா? இப்போ வந்து நம்ம வந்துட்டு பைலட்டா கேப்டனோட ரூமில் இருக்கிறோம். இது வந்து நல்லா சூப்பராக இருக்குது. இங்கே வந்து விசிபிள் வந்துட்டு எப்படி ஓட்டுறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா நமக்கு வண்டியிலலாம் வந்து ஃப்ரண்ட்டில் தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து போட்டை பொறுத்த வரைக்கும் பேக் சைடில் இருக்குது நம்மளோட ஸ்டேரிங்கே எல்லாமே. இது வந்து நல்லா ஜாலியாக இருக்குது. என்ன நான் மட்டும் தான் தெரியுறேன்னா ஸ்டேரிங்லாம் தெரியுதா? தெரியவே இல்லை. நீனே சரியா தெரியவே இல்லையா? இருட்டாக இருக்குல்ல, இருட்டுருச்சுல, அதனால் தெரியல. அண்ணன் லைட்டு போகிறதுக்கு அண்ணன் நம்மளுக்கு லைட்டு போட்டாப்புல அண்ணன் கேப்டன் கந்தசாமி அண்ணன். ரொம்ப நன்றிண்ணா. இப்போ லைட்டு திரும்ப போட்டனால நம்ம ரீடேக் போகிறோம். இப்போ நம்ம வந்திருக்கிறது என்ன அப்படின்னா கண்ட்ரோலர் ரூம் தான். கண்ட்ரோலர் ரூமில் என்ன இருக்குது அப்படின்னா ஸ்டேரிங் இருக்குது. இங்கே நம்ம சில கியர்லாம் இருக்குது. இதெல்லாம் என்ன கியர் அப்படிங்கிறது தெரில. கேப்டன் வந்து பிஸியாக இருக்கப்பல நம்ம வந்து அவங்கள ரொம்பவும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது. கடலூர் மக்கள், நான் வந்து கடலூர் மக்கள் யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. ஒரு ஆளாச்சும் கமெண்ட் பண்ணிடுங்க. கடலூர் மக்கள் வந்து ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறாங்க. நான் வந்து ஏறிக்கலான்னு கேட்டால் வர சொன்னாங்க. அப்புறம் உள்ள வரைக்கும் நம்ம அலோவ் பண்ணியிருக்காங்க. நம்ம மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதனால் நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். இந்த ஸ்டேரிங்கை பார்க்கும்போது கேப்டன் ஜாக் ஸ்பேரோ தான் எனக்கு ஞாபகத்துக்கு வராப்புல. அந்த படம் நான் கிட்டத்தட்ட ஒரு 100 தடவைக்கு மேலே பார்த்துருக்கேன். எனக்கு அந்த மாதிரி கப்பல் ஓட்டணும்னு ஆசை. ஒரு நாள் நானும் கப்பல் ஓட்டுறேன்டா. நம்ம அப்படியே வெளியில் வந்தோம்னு வச்சுக்கோங்களா, ஒரு நாள் தூங்கிட்டு இருக்காப்புல, அதனால டிஸ்டர்பன்ஸ் பண்ணாங்க. இவங்க தான் ஓனர். ஆனால் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். இதுங்க நீங்கள் படிங்களா? நீங்களும் கடலூர் தானா? இருக்கிற எல்லாமே. சரி. அதாவது இந்த போட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கடலூர் தான். இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு செம்ம ஃபீலாக இருக்குது. எப்படின்னா அதே மாதிரி தான் எல்லாம் ஜாலியாக இருக்குது. இதில் வந்து இப்படி உட்காந்துக்கலாம். உட்காந்து கடலில் போனோம்னா அப்படியே ஜாலியாக இப்படி உட்காந்து ரசிச்சுட்டு இருக்கலாம் போல. யூடியூப் சேனல் இருக்கு. நீங்கள் எந்த ஊர்? அவங்களும் வந்து தரங்கம்பாடியா? இதுவும் அதுவும் ஒரே சேம் போட்டு தான். கடலூர் தரங்கம்பாடி 2 ஊருமே கலந்து தான் இருக்கிறாங்க. நாங்கள் இந்த ஊர் தானே, லோக்கல் தான். நல்லா ஜாலியாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் இந்த போட்டில் காமிக்கிறதுக்கு வேறு என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரில. ஏன்னா எனக்கு போட்டை பற்றின டீட்டெயில்ஸ் அந்த அளவுக்கு தெரியாது. இவ்வளோ பெரிய போட்டில் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஏறி இருக்கோம். ஜாலியாக இருக்குது. தம்பி கேமராமேன் கிட்ட வாங்க, உங்களையும் நான் எடுக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்படி எடுத்தாலும் வெளிச்சமாக இருக்கு. இவர் வந்து இன்ட்ரோவேட்டராக இருக்காப்புல. நான் வந்து ப்ரோ எக்ஸ்ட்ராவேட்டர் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். வேறு என்ன பண்ணலாம்? இறங்கிடலாமா? அவ்வளோதான், வேறு என்ன பண்ணுறது? இப்போ வந்துட்டு இந்த பயணம் வந்துட்டு நாங்கள் எந்த ஒரு பிளானும் பண்ணலை. பிளான் பண்ணாமல் வந்த பயணம் தான் இது. சும்மா மழை பெய்யுது, ஹார்பர் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. இந்த மாதிரி கப்பலில் ஏறினது எங்களுக்கு ஒரு ஜாலியாக இருக்குது. இங்கே வந்து கிச்சன் இருக்குது, நம்ம அங்கெல்லாம் போய் வேணாம். இங்கே கேட்டால் அப்புறம் ரொம்ப ஓவராக பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடும். நம்ம அதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் பண்ண வேணாம். உள்ள ரூம்லாம் உங்களுக்கு தனியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ள கிச்சனு ரூம் எல்லாம் ஓகே. ஒரு வழியாக சன்செட் ஆயிடுச்சு. நாங்களும் இப்போ இந்த போட்லேருந்து இறங்கி போகிறோம். பிளானிங்கே பண்ணாமல் ஒரு பிளாக் எடுத்துருக்கோம். கப்பல் ஆடுது, நல்லா ஜாலியாக இருந்துச்சு. இன்றைக்கி ஜாலியாக இருந்துச்சாடா? ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் அப்படியே கிளம்புறோம். இப்போ இவங்கள்ட்டெல்லாம் நான் வந்து பாய் சொல்லிட்டு கிளம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொல்லி ரொம்ப நாளாச்சு. பாய் சொல்லுங்க. பாய். அசின்னு கொஞ்சம் வேகமாக இருக்கிற இறங்குறதுக்கு ஒத்தனை வந்தோன்னா முழு நாட்டி விடுவோம். பார்த்து இறங்க, ஈஸி தான். இந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு காவா காவா உள்ள
அவ்வளோதான். நீ வந்துடுறியா? இறங்க நான் வந்துக்கிறேன். ஃபோன் இதெல்லாம் தாப்போம். பயப்படாத, கால் கை உதறினுச்சுன்னா கீழே விழுந்துருவா. இவ்வளோ பெரிய ஹைட்லேருந்து இப்போ நான் இறங்கினேன். இப்போ நம்ம தம்பி இறங்க போகிறாப்புல. தம்பி என்ன செய்தி? பதட்டம் மூஞ்சில் தெரியுது. கட்டையை பிடிச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு காலம் மட்டும் கீழே நீட்டு. அவ்வளோதான். இப்போ அந்த காலம் இறக்கு. அவ்வளோதான். இப்போ கயிறில் ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு இதில் ஒரு காலை வச்சுட்டு முடிஞ்சு. பயப்படாத. இந்த இருக்கு காலுங்க போய். சக்ஸஸ். ஒரு வழியாக அந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறோம். பாய்.